அந்தி கிறிஸ்து டாப்பிக்கில் கடைசியான டாபிக் தான் இந்த கிறிஸ்தவ ஒன்றிணைப்பு, எக்குமெனிசம். இது அந்தி கிறிஸ்துவின் ஆயுதம், கடைசி கால எத்து, கடைசி கால வஞ்சனை. யோவான் 17வது அதிகாரத்தில் ஏசப்பா செய்த ஜெபம் 21லேருந்து 23 வசனங்கள் இருக்கு. இந்த ஜெபத்தை தன்னோட சுய லாபத்துக்காக, தன்னோட வஞ்சனைக்காக எப்படி இன்னைக்கு அந்தி கிறிஸ்து யூஸ் பண்ணுறான் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மகா பாபிலோன் வேசி கத்தோலிக்க சபையோட எப்படி இந்த வேசி மகள்களாகிய சில சபைகள் போய் இணைகிறாங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வசனத்தின்படி இந்த கிறிஸ்தவ சபை ஒருங்கிணைப்பு இல்லை ஒன்றிப்பு இது சரிதானா அப்படின்றத பார்க்கலாம். எக்குமெனிசம், சபை ஒருங்கிணைப்பு இல்லை ஒன்றிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்கலாம். கத்தோலிக்க சபையோட எல்லாரும் போய் இணையணும் அப்படின்றதுக்கு பேர் தான் எக்குமெனிசம். ஆதியில் ஒரு சபை தான் இருந்துச்சு. அந்த ஒரு சபையிலிருந்து 1054 முதல்ல ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபை பிரிஞ்சுது. அப்போ 2 டெனாமினேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1517 புரோட்டஸ்டன்ட் சபை, மார்ட்டின் லூத்தர் மற்றும் நிறைய ரிஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க. வெளியில் தெரியுது மார்ட்டின் லூத்தர் பேர் மட்டும்தான், பட் ரிஃபார்மர்ஸ் ஐரோப்பா முழுக்க இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரிவில் 3 டெனாமினேஷனாக ஆச்சு. இன்றைக்கி எவ்வளோ டெனாமினேஷன் இருக்குன்னா 40,000க்கும் மேலே டெனாமினேஷன் இருக்குது. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி வசனங்கள்லாம் இருக்குது. நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா ஜெபம் பண்ணியிருக்கிறார் யோவான் 17வது அதிகாரத்தில். இந்த ஜெபத்தை கள்ளத்தனமாக தனக்காக பயன்படுத்தி எல்லாரும் என்னோட இணையணும் அப்படின்னு சொல்லி அந்தி கிறிஸ்து போப்பு கடந்த ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இந்த காரியங்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த எக்குமெனிசம் அப்படின்றது சிம்பிளாக சொல்ல போனால் இது ஒரு ஒன் வேர்ல்டு ரிலீஜனை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் அவன் பண்ணுறான். அவன் வெளியில் சொல்கிற பேர் எக்குமெனிசம். ஏன்னா ஆய்க்குமெனே அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் இது வந்திருக்கு. ஆய்க்குமெனே அப்படின்னு சொன்னாக்க த ஹோல் வேர்ல்டு அப்படின்னு. இது ஆய்க்குமெனேன்ற வார்த்தை 3 இடங்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருது. ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்தில் ஆய்க்குமெனே த ஹோல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அடுத்து வெளிப்படுத்தல் 3:10 ஏசப்பா வாக்குத்தத்தம் ஃபிலடெல்ஃபியாவுக்கு கொடுக்குறாரு. பூமி எங்கும் வரப்போகிற அந்த சோதனையிலேருந்து நான் உன்னை விலக்கி பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேயும் ஆய்க்குமெனேன்ற வார்த்தை வந்திருக்குது. ஸோ எக்குமெனிசம்னு சொன்னாக்கா ஆர்கானிக் யூனிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் கிறிஸ்டியன் டினாமினேஷன்ஸ் இன் சம் ஃபார்ம்னு சொல்கிறதோட எல்லாரும் கேத்தலிக் சபையில் போய் இணையணும் அப்படின்றது தான் அவனோட கொள்கையாக இருக்குது. இன்றைக்கி அநேக சபைகள் இணைஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பெயருள்ள சபைகள், மேபி ஏஜி சபை பற்றி உங்களுக்கு தெரியலாம், சிஎஸ்ஐ பற்றி உங்களுக்கு தெரியலாம், மேபி நீங்களே இதில் ஒரு அங்கத்தினராக முன்னாடி இருந்திருக்கலாம். இந்த சபைகளில் எத்தனை சபைகள் கையெழுத்து போட்டிருக்காங்க? பேப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு சொல்லி நிறையா சபைகள் இருக்குது. இவன் இந்த சபைகளை இணைக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பாண்டிஃபிக்கல் கவுன்சில் ஃபார் ப்ரமோட்டிங் கிறிஸ்டியன் யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை அவன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறான். வேட்டிகன் சபைக்குள்ளார, ரோமன் கத்தோலிக்க சபைக்குள்ளார பாண்டிஃபிக்கல் கவுன்சில் ஃபார் ப்ரமோட்டிங் கிறிஸ்டியன் யூனிட்டி. இவங்க தான் மற்ற டினாமினேஷன்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துறது, அவங்கள சம்மதிக்க வைக்கிறது. அது பணத்தின் மூலியமாகவோ இல்லை மிரட்டல் மூலியமாகவோ எப்படியோ ஒரு முறையில் இல்லை கள்ள போதகத்தின் மூலியமாகவோ எப்படியோ சபைகளை சம்மதிக்க வைக்கிறாங்க. இது எப்படி நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக எக்குமெனிசம் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஒன் வேர்ல்டு ரிலீஜன் போப்புக்கு கீழே போப்பு தலைவராக வச்சு ஃபார்ம் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க. இது எக்குமெனிசம் வெப்சைட்லேருந்து எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃப் தான். இப்படி குழந்தை இயேசு, இது உண்மையான இயேசு இல்லை, இந்த குழந்தை இயேசு எல்லா மதத்தையும் ஒன்றா சேர்க்கறது. இது புராட்டஸ்டன்ஸையும் ரோமன் கத்தோலிக்கர்களை மட்டும் இணைக்கிறது கிடையாது. இது உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களையும் ஒன்றா போப்பின் கீழே இணைக்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு நமக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவ பிரிவுகள் இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ இருக்குது, கிறிஸ்தவர்கள் உலகத்தில் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு பார்த்தா, பெயர் அளவில் பார்த்தா ஒரு 2.2 பில்லியன், அதாவது 220 கோடி கிறிஸ்தவர்கள் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. மொத்த சபைகள், ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட சபைகள் 45,000 இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது ஒரு 1,00,000க்கு மேலே கூட இருக்கலாம். இவ்வளவு சபைகள் கிறிஸ்தவ சபைகள் அப்படின்ற பெயரில் இருக்குது. என்னென்ன டெனாமினேஷன்ஸ்லாம் இருக்குது உலகத்தில், அது நமக்கு இந்த ஒரு பேசிக்கான அறிவு கண்டிப்பாக வேணும். கத்தோலிக்க சபையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 128 கோடி மக்கள் இருக்கிறாங்க. கத்தோலிக்க சபை, இந்த ஒரு கள்ள சபையில் மட்டும் 128 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எந்த ஒரு புராட்டஸ்டன்ட் சபையும் கொஞ்சம் கூட பக்கத்தில் வர முடியாது எண்ணிக்கையில்.
128 கோடி. பட் எல்லா ப்ரோட்டஸ்டாண்டுகளும் ஒன்றா சேர்ந்து 80 கோடி தான் இருக்கிறாங்க. 40,000 ப்ரோட்டஸ்டாண்ட் சபைகள், பெந்தகோஸ்தே சபைகள், இவங்க எல்லாரும் சேர்ந்து 80 கோடி தான் இருக்கிறாங்க. ஆனால் ப்ரோட்டஸ்டாண்ட் எந்த ஒரு சபையும் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபை பக்கத்தில் கூட கிடையாது. ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபைன்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. இது இன்னமும் இருக்குது. 26 கோடி மக்கள் இதில் இருக்கிறாங்க. ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபை, இன்னொன்று ஓரியண்டல் ஆர்த்தடாக்ஸ் சபை. இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னா குறிப்பாக ரஷ்யாலையும், அடுத்து ஈஸ்டர்ன் யூரோப், பல்கேரியா, ரொமேனியா, டர்க்கி, இந்த மாதிரி ஊர்களில் ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிறது தான் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச். இந்த சபை தான் ஆதியில் வந்துட்டு பிரிஞ்சது. தி கிரேட் ஸ்கிசம் ஆதியில் 1054 பிரிஞ்சது வந்துட்டு ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபை. இவங்களுக்கு பேர், இவங்களும் ரோமன் கத்தோலிக்க சபையோட ஒரு க்ளோன் மாதிரி தான். இங்கே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 26 கோடி, ஒரு 11 கோடி மக்கள் இருக்கிறாங்க. பட் ப்ரொட்டஸ்டான்ஸ்லேயே நிறையா விதவிதமாக இருக்கிறாங்க. ப்ரொட்டஸ்டான்ஸ், எவாஞ்சலிக்கல்ஸ், பென்டகாஸ்டல்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து 92 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ப்ரொட்டஸ்டான்ஸ், எவாஞ்சலிக்கல்ஸ், பென்டகாஸ்டல்ஸ், இவங்களுக்குள்ளார என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். ப்ரொட்டஸ்டான்ஸ்குள்ளார ஹிஸ்டாரிக்கல் ப்ரொட்டஸ்டானிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் 30 to 40 கோடி வரைக்கும் மக்கள் இருக்கிறாங்க. பேப்டிஸ்ட் சபையில் கிட்டத்தட்ட 10 கோடி இருக்கிறதா சொல்கிறாங்க. லூத்தரன் சபையில் ஒரு 7 to 9 கோடி மக்கள் இருக்கிறாங்க. மெத்தடிஸ்ட் சபையில் 6 to 8 கோடி வரைக்கும் எண்ணிக்கை போட்டிருக்கிறாங்க. கேல்வினை ஃபாலோ பண்ண கேல்வினிஸ்ட் சர்ச் இல்லைன்னா ரிஃபார்ம்டு சர்ச்சஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் கிட்டத்தட்ட 5 to 10 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அனபாப்டிஸ்ட் சர்ச், இதில் ஒரு 40 லட்சம் பேர். ஹஸ்ஸைட்ஸ், ஜான் ஹஸ் இயேசுவுக்காக உயிர் கொடுத்தவர். ஜான் ஹஸ்ஸை ஃபாலோ பண்ணுறது, இது மொராவியன் சர்ச்னு சொல்லுவாங்க. இது ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அடுத்து மாடர்ன் ப்ராட்டஸ்டானிசம், ஏஜி சபை. பென்டகாஸ்டல்ஸில் பெரிய குரூப் வந்துட்டு இதுதான். பென்டகாஸ்டல்ஸ் மொத்தம் வந்துட்டு 28 கோடி இருக்கிறாங்க. இதில் வந்துட்டு பெரிய குரூப் தான் ஏஜி, அசம்பிளிஸ் ஆஃப் காட். அடுத்து எவாஞ்சலிக்கல்ஸ் 8 to 10 கோடி இருக்கிறதா. இது எல்லாமே வந்துட்டு நம்ம விக்கிபீடியாவிலேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன். அடுத்து ஆஃப்ரிக்கன் இனிஷியேட்டட் ப்ராட்டஸ்டான்ட் சர்ச்சஸ் 6 கோடி இருக்கிறாங்க. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஒரு 2 கோடி. ஆங்கிலிக்கன் சபை இங்கிலாண்டில் இருக்கிற பெரிய சபை. ஆங்கிலிக்கன் சபையில் 8 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. ஏன் ஆங்கிலிக்கன் சபையை பார்க்குறோம்னாக்க, சிஎஸ்ஐ ஆங்கிலிக்கன் சபையோட ஒரு பார்ட்டாக தான் முன்னாடி இருந்துச்சு. சிஎஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா ரெண்டும் சேர்த்தா 50 லட்சத்துக்கு மேலே மக்கள் எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. அடுத்து மார்மன் சபை, லேட்டர் டே சயின்ஸ், இதில் 1 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. ஜெஹோவா விட்னஸஸ், நாங்கள் தான் அந்த 144,000 அப்படின்னு சொல்லிட்டு இதில் கிட்டத்தட்ட வந்துட்டு 85 லட்சம் பேர், நாங்கள் தான் அந்த 1,44,000 சொல்கிறாங்க. இப்போ சபையோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இந்த ஒரு பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆரம்பத்தில் 1054 த கிரேட் ஸ்கிசம்னு ஒன்று நடக்குது. ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபை இவங்க பிரிஞ்சது பார்த்தீங்கன்னா 1054. அதுக்கப்புறம் ப்ராட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன் 15th century 1517 நடக்குது. இதிலேருந்து வந்துட்டு லூத்தர் மற்றும் ஜான் கால்வின் மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு பிரிகிறாங்க. அடுத்து ஆங்கிலிக்கன் சபை பிரியுது. அடுத்து பென்டகாஸ்டல்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு பிரிகிறாங்க. ஆரம்பத்தில் இந்த ஃபர்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் நைசியா, இதுதான் வந்துட்டு கிறிஸ்தவ சபையோட ஒரு ஷார்ட்டான பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். எந்தெந்த வருஷத்தில் எந்தெந்த சபைகள் பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இதில் இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்குறோம்னு சொன்னால், இந்த சபைகள்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் சாத்தான் என்ன பண்ணா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெஃபர்மேஷன் நமக்கு தெரியும். கவுண்டர் ரெஃபர்மேஷன் எத்தனை பேருக்கு தெரியும்? கவுண்டர் ரெஃபர்மேஷன்னு சொல்லி ஒரு 18 years ஆஃப் சாட்டனிக் பிளானிங், லூசிஃபேரியன் பிளானிங். 18 வருஷம் நீங்கள் பிளான் பண்ணுவீங்களா? மாட்டீங்க. ஏன்னா நம்மளோட வாழ்நாள் 70-80 வருஷன்றதுனால நம்மளோட பிளானிங் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். பட் சாத்தானுக்கு தெரியும் நரகத்துக்கு போகிற வரைக்கும் அவனுக்கு டைம் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ சாத்தானோட பிளானிங் எல்லாமே ரொம்ப லாங் டேர்ம் பிளானிங் தான் அவன் பண்ணுவான். கவுண்டர் ரெஃபர்மேஷன் 1517 வந்துட்டு ஆரம்பிக்குது. கவுண்டர் ரெஃபர்மேஷன் 1545. அங்கிட்ட ஒரு 20-30 வருஷத்தில் ரெஃபர்மேஷனில் ரோமன் கத்தோலிக்க சபை ஆட்டங்கண்டு நம்ம என்னமாவது பண்ணணும். அந்த ப்ரொட்டஸ்டன்ஸ் வந்து ஒன்று நம்மளுக்குள்ளார திரும்ப கொண்டு வரணும், இல்லாட்டினா இவங்களை கொலை பண்ணணும். 2ல் ஏதாவது ஒன்று, இல்லாட்டினா வஞ்சிக்கணும். ஏதாவது ஒன்று பண்ணணும். வந்துட்டு நம்மளோட கையை மீறி இவங்க போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட்னு சொல்லி, இந்த கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் 18 வருஷமாக லூசிஃபேரியன் பிளானிங் நடந்துச்சு. என்னென்ன பண்ணலான்னு சொல்லி பிளான் போட்டு எல்லா வகையும் கையாண்டாங்க. அதாவது கள்ள போதகங்களை எழுத்தி சர மாதிரி தள்ளி விட்டாங்க.
அதில் நிறைய கள்ளபோதங்களை இன்றைக்கி புரோட்டஸ்டன்ட் சபை பிடிச்சிக்கிட்டு அதை அவங்களே வந்துட்டு கண்டுபிடிச்ச மாதிரி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் சிலவற்றை இன்றைக்கும் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்துட்டு சண்டைகளும் போட்டாங்க. அந்த ஃப்ரெஞ்ச் வார்ஸ் ஆஃப் ரிலீஜன், அந்த யூரோப்பியன் வார்ஸ், அதெல்லாம் நம்ம ஏற்கனவே போன டாப்பிக்கில் வந்துட்டு பார்த்தோம். இந்த சண்டைகளும் போட்டாங்க. சண்டைகள் போட்டு இதில் வந்துட்டு அநேகரை கொலை பண்ணாங்க. இதெல்லாம் இந்த பீரியடில் நடந்தது. 1500களுக்கு மேலே இவ்வளோ பேரை வந்துட்டு அவங்க கொலை பண்ணாங்க. இதெல்லாம் வந்துட்டு பண்ணதுக்கப்புறம் இதுலையுமே சரியாக அவங்களுக்கு திருப்தி இல்லாதனால இப்போ கடைசி 50 வருஷமாக வந்துட்டு சாத்தான் போட்டிருக்க பெரிய மாஸ்டர் பிளான் தான் இந்த எக்யூமெனிசம். இந்த எக்யூமெனிசமில் என்னென்ன அமைப்புகள்லாம் வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸாக முன்னாடி இருந்த அந்த பெந்தகோஸ்தே சபைகள் முன்னாடி கொஞ்சம் ஒழுங்காக இருந்தாங்க. 400 வருஷமாக இயேசுவுக்காக உயிரை கொடுத்தது புராட்டஸ்டன்ட் சபை. லாஸ்ட்டு 100 வருஷமாக கொஞ்சம் நஞ்ச புளிப்பு மாவில் வந்துட்டு எல்லாமே புளிப்பாயிடுச்சு. 90% மேலே 95% மேலே புளிப்பு மாவாயிட்டு கம்ப்ளீட்டாக இன்றைக்கி புராட்டஸ்டன்ட் சபைகள்லாம் புளிச்சு போயிருக்குது இந்த கள்ள போதகத்தினால. என்னென்ன அமைப்புகள்லாம் வச்சுருக்கிறாங்கன்றதை பாருங்கள். கத்தோலிக்க சபையோட அமைப்பு வந்துட்டு பாண்டிஃபிக்கல் கவுன்சில் ஃபார் ப்ரொமோட்டிங் கிறிஸ்டியன் யூனிட்டி. இவன் இந்த ஒரு அமைப்பை வச்சுட்டு யார் யார் கூட எல்லாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கான்னு பாருங்கள். எல்லாத்துக்கான விக்கிபீடியா லிங்க்ஸ் இருக்குது. ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபையோட இவன் பேசி ஒன்றா சேர்றதுக்கான கையெழுத்துக்கள்லாம் நிறையா போட்டிருக்கிறாங்க. எந்தெந்த வருஷம் போட்டாங்கன்றதையும் அந்த லிஸ்ட் காமிக்கிறேன். ஓரியண்டல் ஆர்த்தடாக்ஸ் சர்ச், அசீரியன் சர்ச், ஆங்கிலிக்கன் சர்ச், லூத்தரன், மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட் ஒருத்தரை விடலை. எல்லார் கூடயும் இவன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இவன் நிறைய அமைப்புகளை உருவாக்கியிருக்கிறான். என்னென்ன அமைப்புகள்லாம் இருக்குது இன்றைக்கி கத்தோலிக்க சபையோட ஒன்றா சேர்றதுக்கு. நம்பர் 1, வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ். இந்த வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் 1948 வந்துட்டு ஃபார்ம் பண்ணது. இஸ்ரேலுக்கு வந்துட்டு தனி நாடு கிடச்சோடனே சாத்தான் வந்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டான். 1947-48 தான் இஸ்ரேல் வந்து தனி நாடுன்னு சொல்லி பாலஸ்டீனில் அறிவித்தாங்க. ஸோ இஸ்ரேல் வந்துட்டு கடைசியில் அவங்களோட நாட்டுக்கு வந்தோன்னே சாத்தானுக்கு இஸ்ரேலை ஒரு காலம் வந்துட்டு பிடிக்காது. உடனே எப்படியாவது உண்மையான இஸ்ரேலாகிய கிறிஸ்தவர்களே வந்துட்டு ஏமாற்றணும் பிளான் போட்டு ஆரம்பித்த இந்த அமைப்புக்கு பேர் தான் வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ். இதில் வந்துட்டு என்ன இருக்குது, இதில் எத்தனை சர்ச்சஸ் இதுக்குள்ளார வந்துட்டு சேர்ந்துருக்கிறாங்க மெம்பராக. இதில் அங்கத்தினர்களாக இருக்கிறது அசீரியன் சர்ச் ஆஃப் த ஈஸ்ட், ஓரியண்டல் சர்ச்சஸ், ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச், ஆங்கிலிக்கன் சபை, லூத்தரன் சபை, மெத்தடிஸ்ட், மொராவியன் சபை. இதில் வந்துட்டு இவ்வளவு சபைகள் இதில் அங்கத்தினர்களாக இருக்கிறாங்க. மொத்தம் 349 சபைகள் இதில் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. இதில் அங்கத்தினர்கள் மொத்தம் மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா 60 கோடி, கிட்டத்தட்ட 59 கோடி. மொத்தமே ப்ரொட்டஸ்டன்ஸ் எவ்வளோ 80 to 90 கோடி தான் ப்ரொட்டஸ்டன்ஸ் இருக்கிறாங்க. இந்த 80 to 90 கோடியில் வந்துட்டு கிட்டத்தட்ட 60 கோடியை ஒரு அங்கத்துக்குள்ளார அவன் இணைச்சிட்டான், வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ்ன்னு சொல்லி. இணைச்சது மட்டும் இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான், இவர் தான் வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸோட இப்போ இருக்கிற தலைவர். இவர் பேர் ஜெனரல் ஓலாஃப். இவர் தான் இப்போ இருக்கிற தலைவர். என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள், போப்போட கை குலுக்கிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் போப்போட கை குலுக்கிற இந்த விஷயம் நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டிக்கனோட அஃபீஷியல் நியூஸ் வெப்சைட், அங்கேருந்து எடுத்தது. ஸோ இந்த வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், இந்த 60 கோடி ப்ரொட்டஸ்டன்ட் மக்கள் இப்போ என்ன ஆகிட்டு இருக்கிறாங்க, போப்போட அவங்கள அறியாமலே அவங்க சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கேயும் அவர் தான் நிற்கிறார், இந்த வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸோட தலைவர். என்ன வார்த்தை எடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்கள், ஆய்க்குமெனே அப்படின்ற வார்த்தை. இது வெளிப்பாடில் 16வது அதிகாரத்தில் வர வார்த்தை. நம்ம வெளிப்பாடில் எங்கே இருக்கிறோன்றதை வந்துட்டு சாத்தானே நம்ம காமிச்சு கொடுக்குறோம். ஆய்க்குமெனே 16வது அதிகாரத்தில் இப்போ இருக்கிறோன்றதை அவனே காமிக்கிறான். ஸோ இவனும் கூட நிற்கிறவரை யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவர் வேட்டிக்கனோட பிரதிநிதி. வேட்டிக்கனோட போப்போட பிரதிநிதி இங்கே நிற்கிறாரு. இவர் வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் 60 கோடி ப்ரொட்டஸ்டன்ட் மக்களோட பிரதிநிதியாக இவர் நிற்கிறார். என்ன பண்ணுறாரு, சாத்தானோட மகனோட கை குலுக்கிக்கிட்டு இருக்கிறார். இந்த ஒரு அமைப்பு மட்டும் கிடையாது ப்ரொட்டஸ்டன்ட் மக்களை ஏமாத்துறதுக்கு. வேர்ல்டு எவாஞ்சலிக்கல் அலையன்ஸ், ஏன்னா ப்ரொட்டஸ்டன்ஸுக்குள்ளரே பென்டகாஸ்டல்ஸ்னு அவங்களுக்குள்ளரே பிரிவுகள் இருக்குது. எவாஞ்சலிக்கல்ஸ், ப்ரொட்டஸ்டன்ஸ், பென்டகாஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு நிறைய அமைப்புகள் வேணும் இல்லையா. அடுத்த அமைப்புக்கு பேர் வேர்ல்டு எவாஞ்சலிக்கல் அலையன்ஸ். இது எவாஞ்சலிக்கல் மக்களை ஏமாத்துறதுக்கு. இதில் எவ்வளோ பேரை பிடிச்சி போட்டு வச்சுருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 60 கோடி ப்ரொட்டஸ்டன்ஸ் இருக்கிறாங்க. 60 கோடி ப்ரொட்டஸ்டன்ஸ் இருக்கிறாங்க. இது ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சது, 1846 ஆரம்பித்தது. இவங்க 2 பேரும் இப்போ ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், வேர்ல்ட் எவாஞ்சலிக்கல் அலையன்ஸ், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சு இவங்க ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க, த ஓப்பன் கொஷின்ஸ் ஆஃப் த 16th century ஆர் ஆல்மோஸ்ட் ஆன்சர்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கும் கத்தோலிக்க சபைக்கு இடையில் இப்போ வேறுபாடுகளே கிடையாது. 16th centuryனா அவங்க எதை ரெஃபர் பண்ணுறாங்க, ரெஃபர்மேஷன்,
ப்ரொடெஸ்டன்ட் ரெஃபர்மேஷனை ரெஃபர் பண்ணி என்ன சொல்கிறாங்க, நமக்கு இப்போ கத்தோலிக்க சபையோட ஒன்றா சேர்றதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது, எல்லா கேள்விகளும் இப்போ ஆன்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 24 மே மாதம் 2017 வந்துட்டு என்னாச்சு, இந்த வேர்ல்டு எவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் இவங்க வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், வேட்டிக்கன், ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒன்றான ஒரு கருத்தரங்கம் நடத்தினாங்க. என்ன பண்ணுறாங்க, we are moving towards greater oneness in Christ. இது oneness in Christ கிடையாது, it is oneness in Antichrist. இன்னொரு ரிஃபார்ம்டு சர்ச்சஸ்ன்னு ஒரு குரூப் இருக்குது, அவங்களுக்காக இன்னொரு அமைப்பு ஒன்று அவன் கிரியேட் பண்ணியிருக்கான், வேர்ல்டு கம்யூனியன் ஆஃப் ரிஃபார்ம் சர்ச்சஸ். இதுதான் வந்துட்டு லார்ஜஸ்ட் அசோசியேஷன் ஆஃப் ரிஃபார்ம் சர்ச்சஸ். இதில் 233 டினாமினேஷன்ஸ், ப்ராட்டஸ்டன்ட் டினாமினேஷன்ஸ் இருக்குது. 110 நாடுகளுக்கு மேலே, மொத்தம் 10 கோடிக்கு மேலே அதில் ப்ராட்டஸ்டன்ட் மக்கள் அங்கத்தினர்களாக இருக்கிறாங்க. இவங்களும் போப்போட கை குலுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், இது இன்னொரு அமைப்பு. இது அமெரிக்காவில் இருக்கிற லார்ஜஸ்ட் எக்குமெனிக்கல் பாடி. இவங்களும் இன்றைக்கி போப்போட கை குலுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட வந்துட்டு 4 கோடி மக்கள், ப்ரொட்டஸ்டன்ட் மக்கள் தன்னையே அறியாமல் இருக்கிறாங்க. இப்போ இந்த சபை ஒருங்கிணைப்பை எப்படி முன்னேறிக்கிட்டு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ப்ராக்ரஸ் ஆஃப் எக்குமெனிசம். ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபையில் அவங்க 1993 ஒரு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, 2007 ஒரு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. தி பேலமேண்ட் டெக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தி பேலமேண்ட் டெக்ளரேஷன் அவங்க 1993 நமக்குள்ளார இருந்த அந்த டிஃப்ரென்சஸ்லாம் நம்ம மாற்றிக்கலாம்பா, பரவாயில்ல, 1000 வருஷமாக நமக்குள்ளார வேறுபாடுகள் இருந்தாலும் இப்போ நம்ம கை குலுக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாத்தா இவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டான் 93. அடுத்து இதை புதுப்பிச்சுக்கிட்டாங்க 2007. த ராவன்னா டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு கையெழுத்து போட்டு இந்த 2 சபைகளும் இப்போ ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஒன்றா சேர்றதுக்கு உங்களுக்கு தடையாக இருந்த ஒரு மெயின் டாக்டரின் என்னென்னு பார்த்தீங்கன்னா த பேப்பல் பிரைமசி. அங்கேயும் போப்புன்ற ஒரு கான்செப்ட் உண்டு. ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபையிலையும் அவங்க பேட்ரியார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பர்த்தலோமியோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு பேட்ரியார்க்கு. அவரும் தன்னை போப் மாதிரியே காமிச்சுக்குவார் வந்துட்டு. இப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்சஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபை நாங்கள் போப்பை வந்துட்டு நாங்கள் ப்ரைமேட் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒத்துக்கிறோம். போப்பு தான் முதல் ஆள், ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் ஆல் சர்ச்சஸ் அப்படின்றத, எல்லா கிறிஸ்தவர்களோட தலைவர் போப்பு தான்றதை நாங்கள் ஒத்துக்கிறோம்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டது தான் இந்த ராவனா டாக்குமெண்ட்டும் இந்த பேலமேண்ட் டிக்ளரேஷனும் 1993 2007 இவங்க பண்ணாங்க. ஸோ எவ்வளோ பேர் இப்போ வந்து ரோமன் கத்தோலிக்க சபையில் சேர்ந்துருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-35 கோடி இந்த 2 கையெழுத்தில் வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபை இப்போ யாரோட இருக்குது, மகாவேசி கத்தோலிக்க சபையோட இப்போ ஒன்றா சேர்ந்துருச்சு. அதுக்கான இந்த ப்ரூஃப் பாருங்கள். இவங்கெல்லாம் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபைகளோட தலைவர்கள். இந்த சைடு கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கிறவங்க எல்லாம் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபையோட தலைவர்கள். அவங்கெல்லாம் போப்போட அந்த பிஷப்ஸ், கார்டினல்ஸ் அவங்க கூட வந்துட்டு ஒன்றா கை குலுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இன்னொரு ஃபோட்டோகிராஃப். இப்போ இந்த எக்குமெனிக்கல் மீட்டிங்ஸ் நிறையா நடந்துட்டு இருக்குது. அதில் இந்த ஃபோட்டோஸ்லையும் வந்துட்டு ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபையில் இருக்கிற தலைவர்கள் 30 கோடிக்கு மேலே அதில் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி ரோமன் கத்தோலிக்க சபையோட மகாவேசியோட ஒன்றா இணைஞ்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு பாரியில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு ஜூலை 7 2018. இது எல்லாமே அஃபிஷியல் வேட்டிக்கன் சைட்லேருந்து எடுத்தது. வேட்டிக்கன் news.va.va அது வேட்டிக்கனோட அஃபிஷியல் சைட்டு. இவரை பார்த்தீங்கன்னா இவர் கிரீக் ஆர்த்தடாக்ஸ் பேட்ரியார்க் ஆஃப் ஜெருசலேமில் இருக்கிற அவங்களோட தலைவர், கிரீக்ஸ் ஆர்த்தடாக்ஸ் சபையோட தலைவர் போப்போட உட்காந்து கைகுலுக்கி பேசிகிட்டு இருக்கிறாரு. அடுத்து வருவோம் லூத்தரன். இன்றைக்கி மார்ட்டின் லூத்தரை வச்சு தான் ப்ரொடெஸ்டன்ட் ரெஃபர்மேஷனே வந்துச்சு. மார்ட்டின் லூத்தர் இவங்க தான் வந்துட்டு கள்ள சபை, மகாபாபிலோன் வேசி ரோமன் கத்தோலிக்க சபை தான், போப்பு தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி சொன்னாலும் அவர் பேரை வச்சு இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் ஏமாற்றிட்டு இருக்கிற சபை தான் இந்த லூத்தரன் சபை. இவங்க 1999 1999 ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஆன் த டாக்ட்ரின் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன் கையெழுத்து போட்டுட்டாங்க. ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் த டாக்ட்ரின் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன் இவங்க கையெழுத்து போட்டு மார்ட்டின் லூத்தர் என்ன சொன்னார், நம்ம விசுவாசத்தினால தான் நம்ம மோட்சத்துக்கு போகிறோம். கத்தோலிக்க சபை என்ன சொல்லிச்சு, இல்லை நம்ம விசுவாசத்தினால போகல, நம்மளோட நற்கிரிகளால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது மட்டும்தானா டிஃப்ரென்ஸ்? எவ்வளோ விஷயங்கள் இருக்குதே. சிலை வழிபாடு பண்ணக்கூடாதுன்றது ஒன்று, மரியாள்கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாதுன்றது ஒன்று, அடுத்து ரோசரி வந்துட்டு ஜெபமால சொல்லக்கூடாது, புனிதர்கள் மூலியமாக வந்துட்டு நம்மளால் வந்துட்டு பரலோகத்துக்கு போக முடியாது. எவ்வளோ நூற்றுக்கணக்கான டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆனால் இவங்க இந்த ஒரே ஒரு டிஃப்ரென்ஸை மட்டும் வெளியில் வந்துட்டு பகிரங்கமாக காமிச்சு நாங்கள் 2 பேரும் இப்போ இருக்கிற டிஃப்ரென்சஸை சரி பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி மக்களை ஏமாற்றிட்டாங்க. எவ்வளோ பேர் லூத்தரன் சபையில் நம்ம எண்ணிக்கை பார்த்தோம், கோடிக்கணக்கில் வந்துட்டு பார்த்தோம். கோடிக்கணக்கில் இருக்கிற
அந்த லூத்தரன் சபையில் இருக்கிற மக்கள் தங்களை அறியாமலே வந்துட்டு ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ லூத்தர் 1517 அக்டோபர் 31 ஆணி அடித்தார். 95 தீசிஸ். இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆகிடுச்சு? 400 சபைக்கு 500 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு ஆகிடுச்சு. இந்த 500வது வருஷத்தில் போப்போட பிரதிநிதிகள்லாம் போய் கலந்துக்கிட்டாங்க. 500th ஆனிவர்சரி அவங்க கலந்துக்கிட்டாங்க. அதுக்கான இந்த ஃபைல் ஃபோட்டோ தான் இது. Pope Francis receives an audience a delegation of the German Evangelical Lutheran Church. லூத்தரன் சபையில் இருக்கிற எல்லா ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் போப்போட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் இணைஞ்சிட்டாங்க. அடுத்து வருவோம் ஆங்கிலிக்கன் சபை. இதுவும் 500 வருஷத்துக்கு முன்னாடி கிங் ஜேம்ஸ் பைபிள் நமக்கு கிடைச்சதே வந்துட்டு இங்கிலாந்துனால தான் கிங் ஜேம்ஸ் பைபிள் கிடைச்சது. அப்போ இங்கிலாண்டில் இருந்த சபை ஆங்கிலிக்கன் சபை. ஸோ இந்த சபை வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்குது, இவங்க 1970 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நிறையா ஜாயிண்ட் டிக்ளரேஷன்ஸ், நிறையா கையெழுத்தெல்லாம் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே தெளிவாக இங்கே வேட்டிக்கன் சோர்ஸ்லேருந்தும் இருக்குது, ஈவன் விக்கிபீடியாவிலேருந்து இருக்குது, ஆங்கிலிக்கன் வெப்சைட்லேருந்தும் இதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ ஆங்கிலிக்கன் சபையும் இப்போ அந்த மகாவேசி கத்தோலிக்க சபையோட ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஆங்கிலிக்கன் சபையோட தலைவருக்கு பேர் தி ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டபரி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்துட்டு ரோமன் கத்தோலிக்க சபையோட தலைவர் பேர் போப் இல்லைன்னா பிஷப் ஆஃப் ரோமன் சொல்லுவாங்களோ, இவங்க வந்துட்டு ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டபரின்னு சொல்லுவாங்க. இவர் யாரோட கை குலுக்கிட்டு இருக்கிறாரு? அந்த அந்திகிறிஸ்து போப்போட கை குலுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து மெத்தடிஸ்ட் சபைக்கு வரலாம். மெத்தடிஸ்ட் சபை யாரை வச்சு வளர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜான் வெஸ்லி ஒன் ஆஃப் த கிரேட் ரிஃபார்மர்ஸ். அவர் இயேசுக்கு உண்மையாக இருந்து போப்பு தான் அந்திகிறிஸ்து, ரோமன் கத்தோலிக்க சபை தான் வந்துட்டு அந்திகிறிஸ்து சபைன்னு சொன்னவர் தான் ஜான் வெஸ்லி. இன்றைக்கி அவர் பேரை வச்சுக்கிட்டு எப்படி லூத்தர் பேரை வச்சுக்கிட்டு லூத்தரன் சபை இன்றைக்கி ஏமாற்று வேலை பண்ணுதோ, வெஸ்லி பேரை வச்சுக்கிட்டு ஏமாற்று வேலை பண்ணுறதா மெத்தடிஸ்ட் சர்ச்சோட வேலை. 2006 அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, மெத்தடிஸ்ட் சர்ச் அப்ரூவ்ஸ் த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் பிட்வீன் லூத்தரன்ஸ் அண்ட் த கேத்தலிக் சர்ச். இவங்க நாங்களும் அதை ஏற்றுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. மெத்தடிஸ்ட் சபை லூத்தரன் சபையும் கத்தோலிக்க சபையும் போட்ட கையெழுத்தை நாங்களும் ஒத்துக்கிட்டு அதை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க. 50 வருஷமாக போப்பு கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க. WMC, the World Methodist Council, celebrates 50 years of Methodist Catholic dialogue. 50 வருடங்களாக வந்துட்டு போப்போட அவங்க சமாதான உடன்படிக்கையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ மெத்தடிஸ்ட் சபையும் இந்த மகாவேசி கத்தோலிக்க சபையோட ஒன்றா இணைஞ்சிருச்சு. இந்த மெத்தடிஸ்ட் சபையோட இவர் போப்பு பேசுகிற இந்த அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃப் வந்துட்டு அவங்களோட வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். அடுத்து பேப்டிஸ்ட்டுக்கு வருவோம். பேப்டிஸ்ட் சர்ச், பேப்டிஸ்ட் வேர்ல்ட் அலையன்ஸ், இவங்களும் போப்போட இந்த ஆர்கனைசேஷன் பாண்டிஃபிக்கல் கவுன்சில் ஃபார் ப்ரொமோட்டிங் கிறிஸ்டியன் யூனிட்டி இவங்களோட இணைஞ்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கான இந்த விக்கிபீடியா லிங்க் இங்கே இருக்குது. பேப்டிஸ்ட் சபையும் இந்த மகாவேசி கத்தோலிக்க சபையோட இணைஞ்சிருச்சு. அடுத்து ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் போப் ஃப்ரான்சிஸ். இவங்க இதெல்லாம் இந்த பேட்ரியார்க்குன்னு சொல்லுவாங்க. இவங்களும் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபையோட ஒரு பிரான்ச் மாதிரி. இவங்களோட தலைவர் பேர் பேட்ரியார்க் கிரில். இவர் தான் இப்போ இருக்கிற கரண்டான தலைவர். இவரும் கை குலுக்கிட்டார். 2016 வந்துட்டு ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சபையும் சேர்ந்துட்டாங்க. நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா ரஷ்யாவோட தலைவர் புட்டின் அவர் வேட்டிக்கனில் வந்து போப்பை சந்திச்சுட்டு போனார். அவங்க கம்யூனிச கொள்கையில் இருக்கிறவங்க. கம்யூனிச கொள்கையில் இருக்கிற ஒரு தலைவர் வந்துட்டு போப்பை வந்து பார்க்கணுன்றது என்ன அவசியம்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்து பேட்ரியார்கேட் ஆஃப் மாஸ்கோ, இவங்களோட போப் கை கொடுக்குற இந்த ஃபைல் ஃபோட்டோ தான் இது. வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் ரிஃபார்ம்ட் வேர்ல்ட் கம்யூனியன் ஆஃப் ரிஃபார்ம் சர்ச்சஸ். ஏன் இதை பார்க்குறோம்னா சிஎஸ்ஐ சபை இதில் ஒரு அங்கத்தினராக இருக்குது. இதில் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா இந்த குழுமத்தில் வந்துட்டு 8 கோடி பேர் இருக்கிறாங்க. இதில் பிரெஸ்பிட்டேரியன் சர்ச், ரிஃபார்ம் சர்ச், யுனைடெட், வால்டன்சியன்ஸ்லாம் இயேசுவுக்காக உயிரை கொடுத்தவங்க லட்சக்கணக்கில். இன்றைக்கி அந்த சபைகள்லாம் வந்து இணைஞ்சிருச்சு. ரொம்ப கேட்குறதுக்கே ஒரு சங்கடமான ஒரு விஷயம். சிஎஸ்ஐ இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய சபை சிஎஸ்ஐ, இதுவும் இப்போ கள்ள சபையாக மாறிடுச்சு. இந்த சபையும் இப்போ சிஎஸ்ஐயும் மகாவேசி சபையில் வந்துட்டு ஒரு அங்கத்தினராக சேர்ந்தாச்சு. சிஎஸ்ஐ பற்றி செப்பரேட்டாகவே நம்ம பார்க்கலாம். சிஎஸ்ஐ எங்கேருந்து வந்துச்சுன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலிக்கன் சபையும் சில ப்ரொட்டஸ்டன்ஸ் டினாமினேஷன்ஸ் இவங்க சேர்ந்தது தான் வந்துட்டு சிஎஸ்ஐ. இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா ரெண்டும் சேர்த்தா ஒரு 40-50 லட்சத்துக்கு மேலே ஆட்கள் இருக்கிறாங்க. சிஎஸ்ஐ எந்தெந்த அமைப்புகள் எல்லாம் மெம்பராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா WCC, வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், இவங்க போய் ஏற்கனவே கையெழுத்து போட்டுட்டாங்க. ரோமன் கத்தோலிக்க சபையோட எக்குமெனிசம் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டாங்க.
அடுத்து வேர்ல்டு அலையன்ஸ் ஆஃப் ரிஃபார்ம் சர்ச்சஸ், இதுலையும் சிஎஸ்ஐ அங்கத்தினராக இருக்கான். எப்படியாவது நான் அந்தி கிறிஸ்தோட சேர்ந்தே தீருவேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ சேர்ந்துட்டாங்க. ஸோ சிஎஸ்ஐ சபை இப்போ மகாவேசி சபை ஆகிய கத்தோலிக்க சபையோட ஒன்றா சேர்ந்துட்டாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் எல்லா சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் கேத்தலிக்ஸ் தான் இன்னைக்கு. சிஎஸ்ஐ மக்கள் எல்லாரும் கேத்தலிக்ஸ் தான். அடுத்து வருவோம் ஏஜி சபை. பெரிய பெந்தகோஸ்தே சபை நாங்கள் தான், உலகத்திலே 1ஆம் நம்பர் நல்ல சபை நாங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏஜி சபைக்கு வருவோம். ஏஜி தான் வந்துட்டு அசம்பிளிஸ் ஆஃப் காட், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொட்டஸ்டன்ட் டினாமினேஷன், பெண்டகாஸ்டல் டினாமினேஷன். பெந்தகோஸ்தே சபைகளிலே பெரிய சபை ஏஜி சபை தான். கிட்டத்தட்ட 7 கோடி மக்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் இங்கே போதகர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 4 லட்சம் போதகர்களில் வந்துட்டு ஒரு 4000 பேர் கூட வசனம் தெரியலன்னு நினைக்கிறேன். 1% கூட வசனம் தெரியலன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள். அசம்பிளிஸ் ஆஃப் காட் இன் இந்தியா 8000 சர்ச்சஸ் இந்தியாவில் வச்சுருக்கிறாங்க. 8000 சர்ச்சில் வந்துட்டு எத்தனை பேருக்கு வந்துட்டு வசனம் தெரியுதுன்றதை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியலன்னு தான் வந்துட்டு சொல்ல முடியும். ஆமாம். ஸோ இது ஒரு எக்ஸப்ட் அவங்களோட வெப்சைட்லேருந்து எடுத்தது. ஏஜி சபையோட குளோபல் வெப்சைட் இதுதான். நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஏஜி சபையோட குளோபல் வெப்சைட், worldagfellowship.org. இதுலேருந்து எடுத்த ஒரு சின்ன எக்ஸப்ட் இருக்குது, ஒரு சின்ன பகுதி. If however there is a theme running through this narrative, it is of an ecumenical trajectory. நாங்கள் எக்யூமெனிக்கல் ட்ரெஜெக்டரியில் தான் போயிட்டுருக்குறோம், அங்கே கத்தோலிக்க சபையோட தான் சேர்றோன்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க, ஸ்பிரிட் செட்ஸ் ஃபோர்த், எந்த ஸ்பிரிட்னு தெரியல, ஸ்பிரிட் செட்ஸ் ஃபோர்த் an ecumenical vision that transcends the constraints of particular churches and denominations, that embraces spiritual unity in the midst of creative diversity. எப்படியெல்லாம் வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா, கிரியேட்டிவ் டைவர்சிட்டி. ஏஜி சபையும் இன்னைக்கு மகாவேசியான ரோமன் கத்தோலிக்க சபையோட இணையறதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே எக்யூமெனிக்கல் ட்ரெஜெக்டரியில் நாங்கள் போயிட்டுருக்குறோன்னு சொல்லி அவங்களோட குளோபல் வெப்சைட்டில் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து அமெரிக்காவில் இருக்கிற 1-2 மெகா சபைகளுக்கு வருவோம். ரிக் வாரன் அவரோடது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மெகா சர்ச்சஸ், சேடல் பேக் சர்ச். இந்த ரிக் வாரன் ரோமன் கத்தோலிசிசம் பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு, we have far more in common than that divides us. நமக்கு நிறைய காமனான விஷயங்கள் இருக்குது ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு நமக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னன்னு தெரியல. இவர் தான் ரிக் வாரன், போப்போட கை குலுக்கிட்டார் இவரும். அடுத்து 1ஆம் நம்பர் கள்ள போதகர் அமெரிக்காவில் கெனத் கோப்லண்ட். இவர் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துச்சு. இந்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் அங்கே ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒன்று போட போகிறோம். அந்த வீடியோ கிளிப்பில் உட்காந்துருக்கிற மக்கள் யாரும் சாதாரண மக்கள், கிறிஸ்தவர்கள் கிடையாது, அவங்கெல்லாம் பாஸ்டர்ஸ். ஆயிரக்கணக்கில் பாஸ்டர்ஸ் இருக்கிற அந்த ஒரு கான்ஃபரன்ஸில் அவர் என்ன பண்ணுறாருன்றதை வந்துட்டு பாருங்கள். கெனத் கோப்லண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, போப் ஃப்ரான்சிஸ் இஸ் a man filled with the love of Jesus. இயேசுவின் அன்பு அவரில் இருக்குதுன்னு சொன்னால் முதல்ல சிலைகளை தூக்கி போடணும் இல்லையா? சிலைகளை தூக்கி போடாமல் இயேசுவின் அன்பு எங்கேருந்து வரப்போது, வானத்திலேருந்து குதிக்காது. அவர்கிட்ட வந்துட்டு ஹோலி ஸ்பிரிட்டோட ப்ரெசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இவர் என்ன பண்ணிட்டார், அமெரிக்காவில் இருக்கிற அநேக பெரிய பெரிய போதகர்கள், அவங்க கூட இருக்கிற அந்த லட்சக்கணக்கான அந்த அப்பாவி கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டார் போப்போட. கெனத் கோப்லண்ட் அவங்கள இணைக்கிறதுக்கு, இவங்க 2 பேரும் இணைக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது டோனி பாமர். இவர் ஒரு ஆங்கிலிக்கன் பிஷப். இவருக்கு என்னாச்சுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு சின்ன வீடியோ கிளிப் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ கிளிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே பேசினபடி கெனத் கோப்லண்ட் ஒரு பெரிய எவாஞ்சலிக்கல் ப்ரொட்டஸ்டன்ட் பாஸ்டர்களோட கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பாஸ்டர்கள் கூட்டத்தில் இவங்களை இணைக்கிறதுக்காக டோனி பாமர் வராரு. இந்த டோனி பாமர் எப்படி வந்து இணைக்கிறாரு, அவர் என்ன பேசுகிறாருன்றதை நீங்கள் பார்க்கலாம். Brother Tony, come on up, would you please? Brother Tony, come on up, would you please? And Tony Palmer, some of you may know Tony. Tony and I go way back, but he's going to be telling you the story. I asked him to come give his testimony, and he's got a special. இவர் தான் கெனத் கோப்லண்ட். இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி இந்த டோனி பாமரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாரு. இந்த டோனி பாமர் இவங்கெல்லாம் ஏற்கனவே பேசி வச்சபடி ஒரு மெசேஜோடு வர்றார். போப்புக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜோடு வர்றாரு.
message என்ன for us மெசேஜ் tonight. கொடுக்குறாரு? So would you welcome Tony Palmer to this platform? Bishop, thank you, sir. Bless you. Yes, sir. Amen. For giving me this opportunity to spend a couple of moments introducing to you something really, really special and historic. Now, why is it historic? Because in 1999, the Roman Catholic Church and the Protestant Lutheran Church signed an agreement that brought an end to the protest. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1999ல் லூத்தரன் சபையும் கத்தோலிக்க சபையும் வந்துட்டு ஒரு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அவங்க போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இவர் பேசுகிறாரு. Luther believed that we were saved by grace through faith alone. Amen. But that's not it. The Catholic Church believed that we were saved by works. And that was the protest. In 1999, they wrote this together. Because in the Protestant church, we had a lot of cheap salvations. People were getting born again, but no fruit whatsoever. So what these two churches did, they put the two definitions together. Listen to it. I'm reading verbatim from the Catholic Vatican website. Justification means that Christ himself is our righteousness, in which we share through the Holy Spirit in accord with the will of the Father. Together we, Catholics and Protestants, Lutherans, believe and confess that by grace alone, in faith in Christ's saving works, and not because of any merit on our part, we are accepted by God and receive the Holy Spirit, who renews our hearts while equipping and calling us to good works. 1999 லூத்தரன் சபையும் கத்தோலிக்க சபையும் இணைஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்டார். This brought an end to the protest of Luther to good works. And I believe that's something that needs to be fixed. There's a challenge for you. So the protest has been over for 15 years. And I get a bit cheeky here because I challenge my Protestant pastor friends. If there is no more protest, how can there be a Protestant church? ப்ரொட்டஸ்டே இல்லையே, எப்படி ப்ரொட்டஸ்டன்ட் சபை இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். Maybe now we're all Catholics again. நம்ம எல்லாரும் இப்ப கேத்தலிக்ஸ், ப்ரொட்டஸ்டன்ட் மக்கள் எல்லாரும் கத்தோலிக்கர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. But we are reformed. We are Catholic in the universal sense. We are not protesting the doctrine of salvation by the Catholic Church anymore. We now preach the same gospel. We now preach you are saved by grace through. We are preaching the same gospel. நம்ம ஒரே சுவிசேஷத்தை தான் அறிவிக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. சுவிசேஷம் என்றாலே நம்ம பரலோகத்துக்கு போகிறது எப்படி, இயேசுவின் மூலமாக மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்றதான் வந்துட்டு ரைட்டான ஒரு சுவிசேஷம். கள்ள சுவிசேஷம்னு ஒன்று இருக்குது இல்லையா? 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் அவர்கள் வேறொரு இயேசுவை அறிவிப்பார்கள். இவங்க அறிவிக்கிற இயேசு குழந்தை இயேசு, பாப்பா. அவங்க வேறொரு சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. இவங்களோட சுவிசேஷம் மரியாள் மூலியமாக மோட்சத்துக்கு போகிறது. அது உண்மையான சுவிசேஷம் கிடையாது. வேற ஒரு இயேசு, வேற ஒரு சுவிசேஷம், வேற ஒரு ஆவி. இவங்க அறிவிக்கிற ஆவி அசுத்த ஆவி. அசுத்த ஆவிக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கள்ள சுவிசேஷத்தை அறிவிச்சா அவனுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருக்கான். நாங்களோ எங்களை தவிர வேற யாராவது வேற ஒரு சுவிசேஷத்தை அறிவிச்சா அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். கலாத்தியர் 1வது அதிகாரத்தில் இங்கே 7, 8, 9 வசனங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 2 தடவை சொல்கிறான். சொன்னதையே மீண்டும் சொல்லுகிறேன், அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இவர் சொல்கிறாரு நம்ம ஒரே சுவிசேஷத்தை தான் அறிவிக்கிறோம். இல்லவே இல்லை. இதுதான் பெரிய வஞ்சகம். Faith alone, the word alone was the argument for 500 years. The word alone is there. You can read it yourself. The protest is over. The protest is over. This is very important. We know that the first 1,000 years there was one church. It was called the Catholic Church. And the word Catholic means universal. It doesn't mean Roman.
Catholic means if you're born again, raise your hand if you're born again. You're a Catholic. இயேசுக்குள்ளாக மீண்டும் பிறந்திருந்தா நீங்கெல்லாம் கத்தோலிகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவங்கெல்லாம் பாஸ்டர்ஸ், உட்கார்ந்து Take இருக்கிறவங்க எல்லாரும் back, பாஸ்டர்ஸ். redeem what belongs to you. We are Catholics. What's going on right now? It's just startling because Christianity Today just reported that on July 20th, Bishop Tony Palmer, the ecumenical dynamo that was responsible for bringing Pope Francis together with that collective of the most prominent evangelical leaders and organizations in our world, well, he just died after undergoing extensive surgery following a motorcycle accident that he was involved in the United Kingdom. இவங்களை ஒண்ணா இணைச்சு வச்சார் இல்லையா அந்த டோனி பாமர், அவரு அடுத்த 6 மாசத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். கள்ள போதகத்துக்கு கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு என்ன பரிசுன்னு பாத்தீங்களா? இது பைபிள்ல இருக்கா இல்லையா? இது பைபிள்ல இருக்குது. எரேமியா கிட்ட வந்துட்டு ஒரு கள்ள தீர்க்க தரிசி வந்துட்டு அவன் கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். எரேமியாவை கன்னத்துல அறையிறான். அவன் கழுத்துல போட்டிருந்த அந்த யோக் அதை வந்து உடச்செறிகிறான். எரேமியா வந்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் கதறி அழுகிறப்ப ஆண்டவர் சொல்றாரு வந்துட்டு, நீ வந்துட்டு எல்லா சபைக்கிட்ட போய் சொல்லு, அவன் இந்த வருஷமே செத்து போயிடுவான்னு சொல்லு. தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. அந்த கள்ள தீர்க்க தரிசி அந்த வருஷமே செத்து போனான். அது மாதிரியே இதில் நடந்திருக்குது. ஸோ கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி அந்தி கிறிஸ்துக்கு ரைட் ஹேண்ட் வேலை பார்த்தா இதுதான் வந்துட்டு ஆண்டவர் இயேசுவோட நீதியான தீர்ப்புகள். அவருடைய தீர்ப்புகள் யாவும் நீதியாக இருக்குதுன்னு நம்ம படிக்கிறோம். ஸோ இதன் மூலிமா என்ன ஆச்சு? போப்பு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ப்ரொட்டஸ்டன்ட் டெனாமினேஷன் சேர்ந்துட்டாங்க. பட் இவன் கிறிஸ்தவர்களோட நிப்பாட்டலை, போலி கிறிஸ்தவர்களோட நிப்பாட்டலை. இந்த அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா இவங்க ஹிந்துயிசமோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் இஸ்லாமோட ரெப்ரஸன்டேட்டிவ், ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சபை பின்னாடி இருக்கிறவர் தி ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டபரி. எல்லா மதங்கள்ல இருந்தும் ஆட்களை அவன் சேர்க்குறான். இதுதான் ஒன் வேர்ல்டு ரிலீஜியனுக்கான அவனோட பெரிய கிராண்ட் பிளான். அவங்க கையெழுத்து போடுறாங்க பார்த்தீங்கன்னா எக்யூமெனிக்கல் டாக்குமெண்ட். எக்யூமெனிக்கல் டாக்குமெண்ட்டில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், போலி கிறிஸ்தவர்கள்னு சொல்லணும். போலி கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், புத்தர்கள், ஜெயினர்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு போப்புக்கு கீழே ஒன்றா இணைகிறாங்க. இவர் யாருன்னா த கிராண்ட் இமாம், யூஏஇயில் இருக்கிற பெரிய கிராண்ட் இமாம். இப்போ ரீசெண்டாக சில மாதங்களுக்கு முன்னாடி போப்பு துபாய் போயிருந்தார். அவருக்கு ராஜ மரியாதை கொடுத்தாங்க. அங்கே இருக்கிற ஒரு கிராண்ட் இமாம் தான் இவர். இந்த கிராண்ட் இமாம் கூட இவர் என்ன பண்ணுறாரு, கை குலுக்கி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து ஸ்ரீலங்காவில், பங்களாதேஷில் இங்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற மத தலைவர்களோட, புத்தர்களோட, இந்துக்களோட எல்லாரோடையும் வந்துட்டு போப்பு இன்னைக்கு இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம வசனங்கள் பார்க்கலாம். நியூஸ் பார்த்துட்டோம். அடுத்து வசனத்தில் நமக்கு வசனம் தான் முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலே. சபையில் ஆவியின் ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லி எதை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறாரு? இவங்க ஆவியின் ஒருமைப்பாடு வேணும்னு சொல்லி தான் இன்னைக்கு எல்லாரையும் ஒன்றா இணைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. யோவான் 17:11, நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படிக்கு. இந்த வசனத்தை வச்சு தான் அவன் இன்னைக்கு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். ஒன்றா இருக்கணும் தான், இயேசுவோட பிள்ளைகள் எல்லாம், உண்மை பிள்ளைகள் எல்லாம் ஒன்றா இருக்கணும் தான். ஆனால் வேசி பிள்ளைகளோட ஒன்றா போனோம்னு சொன்னால் என்ன நடக்கும்? வேசிக்கு நடக்கிற அதே தண்டனைகள் தான் இயேசுவோட பிள்ளைகளுக்கும் கிடைச்சிரும். இல்லை, இயேசுவோட பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேசி சபையோட இணையக்கூடாது, இல்லை வேசி மகள்களோடையும் நம்ம இணையக்கூடாது. அடுத்து யோவான் 17வது அதிகாரம் வசனங்கள் 21 23 வரைக்கும். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இதில் ஒன்றாயிருக்க வேண்டும், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர் இயேசு. ஒன்றா இருக்கணும் இயேசுவோட உண்மையான பிள்ளைகள். அதனால தான் வந்துட்டு சபை கூடுதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடக்கூடாது. நம்ம இயேசுவோட பிள்ளைகளோட ஒன்றா ஃபெல்லோஷிப்ன்றது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் இயேசுவோட பிள்ளைகள் வந்துட்டு அந்த வேசியோட பிள்ளைகளோட ஒன்றா இணையணும்னு சொல்லி ஏசப்பா எங்கேயுமே ஒரு இடத்துலையும் சொல்லலை. அப்போஸ்தலன் பவுல் மூலியமாகவும் ஆவியானவர் எங்கேயுமே எழுதலை. பவுல் மூலியமாக சில வசனங்கள் எழுதியிருக்கிறாரு, அதையும் பார்க்கலாம். பிலிப்பியர் 2:2,
நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் அப்படின்றாரு. ஏக சிந்தையா இயேசுவோட பிள்ளைகளோட இருக்கணுன்றது அவசியமான ஒரு விஷயம். எபேசியர் 4:3 சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். சமாதான கட்டோட நம்ம இருக்கணும், இயேசுவோட பிள்ளைகளோட மட்டும். ஆனால் முதல்ல இயேசுவோட பிள்ளைகள் யாரு, அடுத்து கள்ள சபையை சேர்ந்த பிள்ளைகள் யாருன்றது நமக்கு வந்துட்டு தெளிவாக தெரியணும். 2 கொரிந்தியர் 11:4 வேறொரு இயேசு. ஆனால் அவர் சொன்னார், டோனி பாமர் நம்ம ஒரே ஒரு சுவிசேஷத்தை தான் போதிக்கிறோம். இல்லவே இல்லை. 2 கொரிந்தியர் 11:4 எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அவங்க போதிக்கிறது வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம். அதுக்கும் உண்மையான சுவிசேஷத்துக்கும் நம்மளோட சர்வ வல்லவர் இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இந்த மாதிரி வந்துட்டு வேறொரு சுவிசேஷத்தை பற்றி அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியர்லையும் பேசுகிறான். கலாத்தியர் 1:8-9 நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். சபிக்கப்பட்டவர்கள் யார்? ஏசப்பா யாரை பார்த்து சொல்றாரு? லெஃப்ட்ல இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு. நரகத்து போறவங்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு அகன்று போங்கன்றார். இங்கே அதே வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறார் அப்போஸ்தலன் பவுல். கலாத்தியர் 1:9 முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால ஆவியானவர் 2 தடவை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஸோ தப்பான சுவிசேஷத்தை போதிக்கிறவங்களாம் சபிக்கப்பட்டவர்கள். இதை பற்றி ஆண்டவர் இயேசு தெளிவான வார்னிங் கொடுத்துட்டார். மத்தேயு 24:20-24 ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இயேசுவோட பிள்ளைகள்னு சொல்லி ஏசப்பாவே நமக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. பட் இதே அதிகாரத்தில் 4 இடத்துல வார்னிங் கொடுத்துருக்கிறார். 4வது வசனம், 5வது வசனம், 11வது வசனம், 24வது வசனம், 4 இடத்துல எச்சரிக்கையார்கள், வஞ்சிக்கப்படாதுங்கள்னு சொல்லியிருக்கிறார். நம்ம ஏன் சேரக்கூடாதுன்னா, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியர்களுக்கும் பங்குள்ளவனா இருக்கிறான். நம்ம அவங்களோட பிரைஸ் லார்டுன்னு சொன்னோம்னாலே அவனோட பாவத்தில் நமக்கு வந்துட்டு பங்கு வந்துடும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கள்ள போதர்களோட அவங்களோட கூட்டத்தில் சேராமல் இருக்கிறது, இல்லை கள்ள சபைகளோட சேராமல் இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். 2 யோவானில் 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்தராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியர்களுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். வீட்டுக்குள்ள விடவே கூடாதுன்னு சொல்லி யோவான் சொல்லியிருக்கிறார். முகத்தாட்சியம் பார்க்கறதுக்கெல்லாம் இங்கே வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. ஆத்மா தான் முக்கியம். முகத்தாட்சியம் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி யோவான் சொல்லிட்டாரு. பேய்களோட ஐக்கியமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக சொல்லியிருக்கிறான். ஃபெலோஷிப் அவசியம். பட் யார் கூட? இயேசுவோட பிள்ளைகளோடவா இல்லை பேய்களோடவா? ஃபெலோஷிப் வித் டீமன்ஸ் அப்படின்னு சொல்லி வசனத்தில் சொல்லியிருக்குது. 1 கொரிந்தியர் 15:33 மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈவில் கம்பெனி கரப்ட்ஸ் குட் ஹேபிட்ஸ். ஈவில் கம்பெனினா போப்போட சேர்ந்து கை கொடுக்கறது தான் ஈவில் கம்பெனி. ஆகாதன சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அவங்களோட கை கொடுக்கினாலே வந்துட்டு நம்மளோட நல்லொழுக்கங்கள்லாம் கெட்டு போயிடும்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 20-21 வசனம் அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. ஃபெலோஷிப் வேணும் தான், பட் யார் கூட? ஃபெலோஷிப் வித் டீமன்ஸ் கூடவே கூடாதுன்றார். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதே. கப் ஆஃப் த லார்ட் அந்த கப் ஆஃப் த டீமன்ஸ் அப்படின்னு சொல்லி 2 கப் இருக்குது. அதனால் கப் ஆஃப் த டீமன்ஸ் கூட பார்ட்டேக் பண்ணாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சங்கீதம் 25:4-5 வசனங்கள் வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். ஸோ அப்போ துன்மார்க்கரோட உட்காடுறான். யார் உட்காருவா? இன்னொரு துன்மார்க்கன் தான் உட்காருவான். அடுத்து இன்னும் வசனங்கள் பார்க்கலாம். நீதிக்கும் அநீதிக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி பவுல் கேட்குறான். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனங்கள் 14-17 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக,
யார் இந்த அவிசுவாசிகள்? இந்த கத்தோலிக்க சபையில் இருக்கிறவங்களோட பிணைக்கப்படாதிருங்கள், கள்ள சபைகளில் இருக்கிறவங்களோட பிணைக்கப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? கள்ள சபைகளோட விசுவாசிக்கு என்ன பங்கு இருக்குது? நம்மளுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது இல்லையா? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? யார் தேவனுடைய ஆலயம்? நம்மளோட இருதயம், நம்மளோட உடம்பு தான் தேவனுடைய ஆலயம். ஸோ உண்மையான ட்ரூ பிலீவர் அவன் தான் தேவனுடைய ஆலயம். அவனுக்கும் விக்கிரக கோயிலுக்கு போற அந்த கத்தோலிக்க சபையில இருக்கிறவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்களோட சேர்ந்து நம்ம ஒன்னா வந்துட்டு சும்மா ஹாய் பாய் சொல்லிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அவங்களோட வந்துட்டு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா அவங்களுக்கு இயேசு யாருன்றதே தெரியாது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எக்குமெனிசம்ல எல்லாரும் ஒன்னா சேரணும்னு சொல்றாங்க. ஆனால் ஏசப்பா என்ன சொல்றாரு? நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அப்படின்னு எழுதியிருக்கு. பிரிஞ்சு போங்கன்றார் ஆவியானவர். ஆனால் இவங்க ஒன்னா சேரணும்னா அது என்ன ஆவி? அசுத்த ஆவி. ஏசாயா 52:11 புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நம்ம அசுத்தத்திலிருந்து புறப்பட்டு போகணும்னு சொல்லி தான் ஆவியானவர் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லா இடங்களையும் சொல்லியிருக்கிறார். ரோமன் கத்தோலிக்க சபை தான் மகா வேசி சபை அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இது மட்டும் மகா பாபிலோன் கிடையாது. இந்த ரோமன் கத்தோலிக்க சபையோட சேர்ற வேசி மகள்கள் இன்னைக்கு நிறைய பெந்தகோஸ்தே சபைகள், புரோட்டஸ்டன்ட் சபைகள் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க சேர்ந்த இந்த கலவை தான் மகா பாபிலோன் வேசி. அதில் முன்ன நிற்கிற தாய், இந்த வேசிகளின் தாய் ரோமன் கத்தோலிக்க சபை தான். தாய்க்கு மகள்கள் இருக்கிறாங்க, வேசி மகள்கள். ஆனால் இங்கே அவங்கள பார்த்து வந்துட்டு வெளியில வா அப்படின்னு சொல்லி தான் சொல்லப்பட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 6:16-17 ரொம்ப முக்கியமான வசனம். வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். வேசியோடு இசைந்திருக்கிறவன் ஒரே சரீரமா இருக்கிறான். வேசி சபையோடு இருக்கிறவன் வேசி சபையோட ஒரே சரீரமா இருக்கிறான். அது இயேசுவின் உடல் கிடையாது, அது வேசியின் உடலா இருக்குது. அந்த உடலுக்கும் இயேசுவின் உடலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஸோ யாராவது கத்தோலிக்க சபையோட இல்லை இந்த கள்ள சபைகளோட ஒன்றா சேர்ந்தா அந்த ஒரு நபருக்கும் வந்துட்டு மிருகத்தின் முத்திரை இருக்கும், மார்க் ஆஃப் த பீஸ்ட் அந்த நபருக்கு கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். போப்புக்கு கீழ்ப்படுகிற கத்தோலிக்கர்களாக இருக்கலாம், இல்லை போப்போட இந்த சமாதான உடன்படிக்கை போடுற இந்த பெந்தகோஸ்தே மக்கள் இல்லை புரோட்டஸ்டாண்ட் மக்கள் யாராக வேணா இருக்கலாம். அது சிஎஸ்ஐ, ஏஜி, ஹூஎவர் இட் இஸ். ஏசப்பாவோட ரூல் எல்லாருக்கும் ஒன்று தான் வந்துட்டு. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு? ரொம்ப பிரியமாக அந்த கள்ள சபைகளில் இருக்கிற மக்களை பார்த்து கூப்பிடுறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 18:4 பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள் அப்படின்னு ரொம்ப பிரியமா கூப்பிட்டாரு. பழைய ஏற்பாடுலையும் அந்த பாபிலோன்ல இருந்த மக்களையும் பார்த்து இதே தான் சொல்றாரு. என் ஜனங்களே, நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள், கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்துக்கு தப்பும்படி அவனவன் தன் ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ள கடவன். எரேமியா 51:6 நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அது நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்மாவை தப்புவியுங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமாயிருக்கிறது, அவர் அதற்கு பதில் செலுத்துவார். கர்த்தர் மீண்டும் பாபிலோனை பழி வாங்க போறார். அந்த காலத்துல தான் நம்ம இப்போ இருக்கிறோம். யாரும் போய் நம்ம வந்துட்டு தேவையில்லாமல் வசனம் தெரியாமல் அவங்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்டு ஆத்மாவையும் வந்துட்டு உயிரையும் நித்திய ஜீவனை இழந்து போயிடக்கூடாது. எரேமியா 51:45 என் ஜனங்களே, நீங்கள் அதன் நடுவில் இருந்து புறப்படுங்கள், கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்துக்கு தப்பும்படி அவனவன் தன் ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ள கடவன். ஸோ இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மிருகத்தை பற்றி, இந்த கள்ள தீர்க்கதரிசியை பற்றி, இந்த போப்பை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவனோட எந்த ஒரு சமாதான உடன்படிக்கையை போடுறதுக்கு நமக்கு வசனத்தின்படி கொஞ்சம் கூட இடம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த எக்குமெனிக்கல் ப்ராட்டஸ்டாண்ட் சர்ச்சில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை கத்தோலிக்க சபையில் இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி, அந்த கள்ள சபைகளை விட்டு வெளியில் வந்து நம்ம வசனத்தை படித்து ஞானஸ்நானம் எடுத்து இல்லை நம்மளோட பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு ஆவியானவரின் துணையோடு நம்ம வந்து தப்பிச்சுக்கிறது ஒன்று தான் வந்து நம்ம கையில் இருக்கிற சொல்யூஷன். வசனத்துக்கு மேலே நம்ம கையில் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு மனுஷனையும் நம்பாமல் வசனத்தை மட்டும் படித்து ஆவியானவரின் துணையோட நம்மளால் எல்லா பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர முடியும்.
இப்போ இவ்வளோ டாபிக்ஸ் 12 டாபிக்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த 12 டாபிக்ஸ்லையும் தெளிவாக தெரியுது போப்பு தான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஆவியானவர் வளைச்சு வசனங்கள், ஆதாரங்கள், அடுத்து வந்துட்டு வரலாறுல இருக்கிற ஆதாரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாரு. இப்போ இவன் அந்தி கிறிஸ்துன்னு தெரிஞ்சுட்டா மட்டும் பத்தாது. இவன்ட்டு என்னென்ன கள்ள போதனைகள் வந்திருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.